أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த வாக்குறுதியோட அன்பான சகோதரிகளே, அல்லாஹுடைய ஈடு இணையே இல்லாத கருணையால அல்லாஹ் நம்மளை இன்னும் நேசிக்கிறான் அப்படின்ற அழகான அந்த நம்பிக்கையுடைய அடிப்படையில இன்னைக்கு நம்மள இன்னும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கோ 1.5 மணி நேரத்துக்கோ இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பையும், இறைவனுடைய பார்வையில் நாம் எப்படி கண்ணியமானவர்களாக மாறுவது அப்படின்ற அந்த வாய்ப்பையும், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களில் நீங்களும் நானும் எப்படி ஒருவராக மாறுவது அப்படின்ற அந்த சிந்தனைக்காகவும் இறைவன் நம்மளை இங்க தேர்வு செஞ்சிருக்கான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு நன்றி செலுத்துறதா இருந்தாலே நம்மளுடைய மொத்த ஆயுள் காலமும் பத்தாது. அல்ஹம்துலில்லாஹ். சுபஹானல்லா. இந்த சபையுடைய மகத்துவத்தை சொல்லும் போது நம்ம மனசார இன்னும் ஃபுல்லா இங்க கமிட்டட் ஆயிருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு சபையில இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு மனிதருக்கு கிடைக்குது அப்படின்னா அது எப்படிப்பட்ட வாய்ப்பு அப்படின்னா, அந்த சபையில அவர் இருக்கிற காலம் எல்லாம் அவருக்காக உலகத்துல இருக்கக்கூடிய எண்ணில் அடங்காத எத்தனையோ 1000 கோடி மாணவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதருடைய பெயரையும், அதாவது அல்லாஹுடைய சபையில இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மனிதருடைய பெயரையும், இப்ப குறிப்பா சொல்றதா இருந்தா இந்த கேதரிங்ல நம்ம 40 பேர் இருக்கோம் தானே, இந்த 40 பேருடைய தனித்தனி பெயரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையால அந்த மாணவர்கள் தனித்தனியா சொல்லி, எங்களுடைய இறைவனே இந்த மனிதருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக, எங்களுடைய இறைவனே இந்த மனிதருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சபையை விட்டு போற வரைக்கும் நமக்காக பிரார்த்தனை செய்யறோமோ இல்லையோ, அல்லாஹுடைய அந்த எண்ணில் இறங்காத வானவர்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் பிரேயர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது கண்டிப்பா ஒரு மகத்தான சபை தானே. சுப்ஹானல்லாஹ். இது மட்டும் இல்ல, இந்த சபையில இப்ப நம்ம இருக்கக்கூடிய எல்லாருடைய வீடுகளும் 40 பேருடைய 40 வீடுகளும் அல்லாஹுடைய பார்வையில இப்ப முத்துகள் போலவும், வைரங்கள் போலவும், தங்கங்கள் போலவும் ஜொலிச்சிட்டு இருக்கும். தனித்தனியா அடையாளம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ளதான் அல்லாஹ் நம்மள இங்க ஒன்றி கூடியிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அன்பான சகோதரிகளா, இதுவரைக்கும் 2 ஈமானிய பயிற்சி வகுப்புகள் 2 வருஷ காலத்துல போயிருச்சு. இது 3வது வருஷத்துல 3வது ஈமானிய பயிற்சி வகுப்பு. இப்ப இந்த பயிற்சி வகுப்புல ஏற்கனவே உள்ளத்தை உயிர்ப்பிக்க கூடிய ஒரு வகுப்பு தான் சகோதரி சுமையா கடந்த வாரம் எடுத்திருக்காங்க. அல்லாஹுடைய இந்த கருணையில இளைப்பாறக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற வகுப்பு தான் நீங்க பார்த்திருக்கீங்க. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ற ஸ்லைடு உங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்தா கூட, ஒவ்வொரு ஈமானிய பயிற்சி வகுப்பும் 2 வருஷம் போயிடுச்சு, இது 3வது வருஷம் நான் வர்றேன், ஒரு சர்டிபிகேட்காக 10 சர்டிபிகேட் இருக்குன்னா இது 11வது சர்டிபிகேட் இல்ல அப்படின்னு சொன்னா 10 கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன் இது 11வது கிளாஸ் அப்படின்ற இன்டென்ஷனோட நம்ம யாராவது இருந்தோம் அப்படின்னா, இந்த வகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியாவை, நம்மளுடைய எண்ணத்தை புதுப்பித்து கொண்டு இதுக்குள்ள போறதுதான் மிகச்சரியான அணுகுமுறையா இருக்கும். எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இத நான் செய்யறேன், இதனால என்ன கிடைக்கும் அப்படின்றத விட இத நான் ஏன் செய்யறேன் அப்படின்ற அந்த ஒய் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஆஹ் மனநலம், சைக்காலஜி அப்படின்றதுதான் இப்ப டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. எங்க போனாலும் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உளவியல் ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்படின்ற இந்த வார்த்தையை சமீப காலத்துல நம்ம ரொம்ப பரவலா கேட்டுட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில அங்கிருந்து ஒரு உதாரணத்தை கோட் பண்ணி போகும் போது இந்த இந்த தலைப்புக்கு அது ரொம்ப வலு சேர்க்கக்கூடியதா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில விக்டர் பிராங்க்ல் அப்படின்ற ஒரு பாப்புலரான சைக்காலஜிஸ்ட், அவர் யாருடைய காலகட்டத்துல வாழ்ந்தவர் அப்படின்னு சொன்னா, ஹிட்லர் அப்படின்ற அந்த கொடுங்கோலனுடைய ஹாலோகாஸ்ட், அவன் இப்படி பல மனிதர்களை சிறைப்பிடிச்சு வச்சிருந்த அந்த காலகட்டத்துல ஏறத்தாழ 20 வருஷத்துக்கு மேல அந்த சிறையில அந்த கூட்டு சிறையில பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர் தான் விக்டர் பிராங்க்ல் அப்படின்ற அந்த ஹாலோகாஸ்ட் சர்வைவர், ஒரு பாப்புலரான சைக்காலஜிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
ஒவ்வொரு மனிதனும் ஒரு செயல் செய்யறான் அப்படின்னு சொன்னா அது எதுக்காக செய்யறான் அப்படின்ற அந்த ஒய் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அந்த அந்த விஷயத்த செய்யக்கூடிய அந்த பாதையில எத்தனை கடினமான சிரமங்கள் வந்தாலும் அந்த ஹவ் அப்படின்ற எல்லாத்தையுமே அவன் ஈஸியா இலகுவா கடந்து போயிடுறதுக்கான பலமும் ஆற்றலும் அவனுக்கு கிடைக்கும். அப்ப ஒரு மனிதனுக்கான மோட்டிவேஷன், ஒரு மனிதனுக்கான உந்துதல் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இதை நான் ஏன் செய்யறேன், இதை நான் யாருக்காக செய்யறேன் அப்படின்ற அந்த காரணம், அந்த நீயா சரியா இருக்கும் போது அந்த பாதையில எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளவு முட்கள் வந்தாலும் எல்லாத்தையும் ஓரமா தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய இலக்கை அழகாக அடைவதற்கு அது மிகச்சிறப்பானதாக இருக்கும். அப்ப இப்படி பார்க்கும் போது இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புல எதுக்காக இருக்கோம் அப்படின்ற அந்த ஒய்ய சிந்திச்சு பார்க்கலாமா? எல்லாரும் கையில நோட்ஸ் வச்சிருக்கீங்களா? நோட் புக், பென் வச்சிருக்கீங்களா? நீங்க வந்து சாட்ல ஆன்சர் பண்ணலாம். நோட் புக், பென் வச்சிருக்கீங்களா? எஸ், நோ. இல்ல அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் போய் ஒரு நோட்டும் பென்னும் எடுத்துட்டு வந்துருங்க. எழுத தெரியாதவங்க வேண்டாம். எழுத தெரியாத வயசானவங்க, எனக்கு எழுத தெரியாது அப்படின்னா வேண்டாம். மிச்சம் எல்லாருமே ப்ளீஸ் போய் ஒரு நோட் புக்கையும் பெண்ணையும் எடுத்துட்டு வாங்க. நோட் புக் கிடைக்கலனா கூட இப்போதைக்கு ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. ஆனா இன்ஷால்லா அடுத்த வாரத்துல இருந்து ஈமானி பயிற்சி வகுப்புக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான பிரத்யேக ஒரு நோட் புக் ஒண்ணு தயாரா வச்சுக்கோங்க. சரி, எடுத்துட்டு வர்றவங்களுக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த நோட் புக் கையில வச்சிருக்கிறவங்க ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. why are we here today? நான் இன்னைக்கு இந்த வகுப்புல இங்க எதுக்காக இருக்கேன் அப்படின்ற அந்த காரணத்தை இருக்கிறவங்க யோசிச்சு பார்க்கலாம். எதுவும் எழுத வேண்டாம், நான் சொல்லும் போது எழுதுங்க. இன்னைக்கு இந்த வகுப்புல, இந்த சபையில நான் எதுக்காக இருக்கேன் அப்படின்ற அந்த காரணத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். சரி, நோட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இவ்வளவு நேரம் இருக்காது. இப்ப எல்லாருமே வந்து உங்களோட நோட் புக்ல இன்னைக்கு நான் இங்க எதுக்காக இருக்கேன் அப்படின்ற அந்த காரணத்துல ஒரு 2 காரணம் மட்டும் எழுதலாம். ரொம்ப பிராக்டிக்கலான, இயல்பான உங்க மனசுல என்ன தோணுதோ அந்த காரணத்தை எழுதுங்க. நான் எதுக்காக இந்த வகுப்புல இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த வகுப்பு அப்படின்றது இந்த கிளாஸ் மட்டும் இல்ல. இந்த என்டையர் ஈமானி பயிற்சி வகுப்புல நான் எதுக்காக சேர்ந்திருக்கேன் அப்படின்ற அந்த காரணத்தை ஒரு 2 காரணம் மட்டும் உங்களுடைய புத்தகத்துல வந்து நீங்க எழுதலாம். எழுதிட்டீங்களா? இப்ப யாராவது 2 பேர் மட்டும் எதுக்காக இங்க இருக்கோம் அப்படின்ற காரணத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்களா? சரி. அன்மியூட் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல. அப்படி ஆப்ஷன் இருந்தா அன்மியூட் பண்ணி நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னா சாட் பாக்ஸ்லயே நீங்க ஆன்சர் போடலாம். ஈமானை புதுப்பித்துக் கொள்ள. ஓகே, மாஷா அல்லா. ஈமான் அதிகரிக்க. நான் இதுல இருந்து அப்புறம் அடுத்த கேள்வி கேட்பேன். ஈமான்னா என்னன்னு கேட்பேன். அதனால ஓகே, அல்லாஹ் நம்மள தேர்வு செஞ்சிருக்கான். மாஷா அல்லா. அல்லாவுக்கு நெருக்கமான மனிதர்களாக நம்ம மாறணும் அப்படின்றதுக்கு சுப்ஹான் அல்லாஹ். அல்லாவுடைய வழியில அலட்சியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை தாண்டி வர்றதுக்கு சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அறிவுபூர்வமான ஞானம் மிகுந்த பதில்கள் வந்து சகோதரிகள்ட்ட இருந்து வர்றதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே எங்க இருக்கோம், இன்னும் வந்து அல்லாவுக்கு நெருங்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. மாஷா அல்லாஹ். சூப்பர் சூப்பர். அழகா இருக்கு. ஏற்கனவே கடந்த ஈமானிய பயிற்சி வகுப்புகளுடைய தாக்கம் நம்மள இருக்கு அப்படின்ற இந்த குட் நியூஸோட இன்னைக்கு வகுப்பை நம்ம ஆரம்பிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா அல் மூமினுல் கவியு.
த ஸ்ட்ராங் பிலீவர், பலமான இறை நம்பிக்கையாளர் அப்படின்றதுதான் இன்னைக்கான தலைப்பு. இந்த தலைப்புல வந்து இன்ஷால்லா இன்னையோட சேர்த்து ஒரு 6 வகுப்புகள் நம்ம வந்து 6 வாரங்கள் வந்து நம்ம ஒன்னா பயணிக்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய இந்த பயணத்துல அவனுடைய அன்பையும் அருளையும் கருணையும் பரக்காவையும் ஏற்படுத்தணும் அப்படின்ற பிரார்த்தனையை நான் செஞ்சுக்கிறேன். எதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகள்ல நம்ம வந்து உபதேசமா செவிய இருக்கிறோமோ அதை காதோட வாங்கிட்டு போகக்கூடிய செவிடர்களா இல்லாம மனதோட உள்வாங்கி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக மாற வேண்டும் அப்படின்ற வாய்ப்பையும் அல்லாஹ் கிட்ட வந்து நான் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இந்த போஸ்டரை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதானே. அது ஒரு அது ஒரு இமேஜ் தான். அது ஒரு ஏஐ இமேஜ் தான். ஆனா அந்த இமேஜ் ஏஐ இமேஜா இருந்தா கூட, ஆர்டிபிஷியலான ஒரு படமா இருந்தா கூட, அந்த முகத்துல வந்து எவ்வளவு ஒரு சக்கீனா தெரியுது. அந்த மனசுல அந்த முகத்துல வந்து எவ்வளவு ஒரு அமைதி தெரியுது. அந்த 2 கைகளும் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல, அதுல எவ்வளவு ஒரு நம்பிக்கையும் உறுதியும் தெரியுது. எனக்கு நிறைய கடினங்கள் இருக்கு. எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. என்னை சுத்தி வந்து நிறைய சேலஞ்சஸா முன்னாடியும் பின்னாடியும் முட்களும் புதர்களும் இருந்தா கூட கையேந்தி கேட்கறதுக்கு எனக்காக ஒரு இறைவன் இருக்கான். எனக்காக ஒரு இறைவன் இருக்கும் போது எனக்கு முன்னாடியும் எனக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் நான் அவன் கையில ஒப்படைச்சிட்டு சரணடைஞ்சு கையேந்தி நிற்கும் போது ஐ ஆம் அ ஸ்ட்ராங் பிலீவர் அப்படின்றதுதான் இந்த படம் வந்து என்னுடைய பார்வைக்கு வந்து காட்டுச்சு. அதனாலதான் இந்த படத்தை வந்து இந்த ஸ்லைட்ல நான் பிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப அன்பானவர்களே, அ ஸ்ட்ராங் பிலீவர் அப்படின்ற இந்த வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி நிஜமாவே ஒரு இறை நம்பிக்கையாளர் பலமானவர் அப்படின்னா எந்த அடிப்படையில அப்படின்றத வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது எந்த அடிப்படையில அப்படின்னா அது வந்து வெறும் ஏதாவது ஒரு கோணத்துல கண்டிப்பா இருக்காது. உடல் ரீதியா நான் ரொம்ப பலமானவன், என்னுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ், என்னுடைய வெயிட்டும் ஹைட்டும் வந்து ரொம்ப பொருத்தமானதா சரியானதா இருக்கு. நான் 165 ஹைட் இருக்கேன் அப்படின்னு சொன்னா 65 கேஜி வெயிட் இருக்கேன். அப்ப என்னுடைய பாடியோட ஹைட்டும் என்னுடைய பாடியோட வெயிட்டும் ரொம்ப கச்சிதமானதா பொருத்தமானதா இருக்குல்ல. அப்ப இப்ப நான் உடல் ரீதியா பலமான இறை நம்பிக்கையாளர் அப்படின்னு சொன்னா நான் ஒரு ஸ்ட்ராங்கான இறை நம்பிக்கையாளர் தானே அப்படின்னு சொல்லி உடல் பலத்தை மட்டும் தனியாக கொண்டு ஒருவரை பலமானவர்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. 2வது வந்து எவ்வளவு சவால்கள் வந்தாலும் சரி, உலகமே எனக்கு எதிரா திரும்பி நின்றாலும் சரி, என் கூட என் ரப்ப இருக்கான் அப்படின்ற அந்த நம்பிக்கையுடைய அடிப்படையில என்னால எவ்வளவு பெரிய தோல்விகள்ல இருந்து கூட மீண்டு எந்திரிச்சு வரக்கூடிய மன வலிமை என்கிட்ட இருக்கு அப்படின்னா, நான் உடல் ரீதியா பலவீனமா இருந்தா கூட, எனக்கு சில நோய்கள் இருந்தா கூட மனசு பலமா இருக்குல்ல, அப்ப நான் பலமான இறை நம்பிக்கையாளர் தானே அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்கு. 3வது ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, என்னுடைய உடலும் மனமும் பலவீனமா இருந்தா கூட எனக்கு ஏதாவது வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு கடினமான நோய் இருந்தா கூட, இல்ல 2வது வந்து ஒரு சின்ன விஷயம் கூட என்ன ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கி அழுக வச்சு உடைய வச்சிரும். எனக்கு மனசுல வந்து நான் அவ்வளவு பலமா இல்ல அப்படின்னு சொன்னா கூட, ஆன்ம ரீதியா, இபாதா ரீதியா என் ரப்பு கூட நான் எப்பயுமே கனெக்டடா இருக்கேனா? திக்ர் மூலமாகவும், குர்ஆன் மூலமாகவும், துவாக்கள் மூலமாகவும், சலாம் மூலமாகவும் என்னுடைய இறைவனை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒளி வீசக்கூடிய ஆன்மாவுக்கு நான் சொந்தமா இருக்கேனா? அப்படின்னு சொன்னா நான் பலமானவங்க தானே. உடலும் மனசும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்ன அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்கு. ஆனா ஒரு அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளர், அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு இந்த 3ல ஏதாவது ஒண்ணு மட்டும் பலமா இருக்கும் போது நான் பலமானவன் அப்படின்று சொல்றக்கூடிய தகுதி முழுமையடையாது அப்படின்றதுதான் உண்மை. அப்ப ஒரு உண்மையான பலமான இறை நம்பிக்கையாளர் யார் அப்படின்னு சொன்னா, யாருடைய உடலும் யாருடைய மனமும் யாருடைய ஆன்மாவும் பலமானதாக இருக்கின்றதோ அவர் மட்டும்தான் அல்லாஹுடைய பார்வையில் பலவானவராகவும் அல்லாஹுவுக்கு மிகவும் பிரியமானவராகவும் இருப்பார் அப்படின்றதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான டெஃபினிஷன். சரி, அப்ப இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு பலமான இறை நம்பிக்கையாளரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குதானே. அப்ப அதுக்கான ஒரு சின்ன அசஸ்மெண்ட், நம்மள நாமளே ஒரு முஹாசபா, ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் இன்னையோட வகுப்புல நமக்கு கிடைக்கும். அப்ப ஒரு முஹாசபா செஞ்சதுக்கு அப்புறம், ஒரு சுய பரிசோதனை நமக்கு நாமளே செஞ்சதுக்கு அப்புறம், ஒரு ஒரு டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் கையில கிடைக்கும் தானே.
இப்ப எப்படி உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு நகண்டு போறோம் தானே. அதே மாதிரி இன்னைக்கு இந்த வகுப்புல சுய பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஏரியால எனக்கு வீக்னஸ் இருக்கு, எங்க நான் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும், அப்படின்றதுக்கான விடை நமக்கு கிடைச்சிரும். அந்த விடை கிடைச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னா நான் இந்த பயணத்துல எப்படி நகர்ந்து போகணும் அப்படின்ற வழிகாட்டலும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகள்ல ஒன்னொன்னா கிடைக்கும். ஓகேவா? இதுவரைக்கும் இந்த இந்த பாடத்துடைய தலைப்பும் இதோடைய மைய கருத்துலையும் யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்ப நம்ம நகர்ந்து போகலாம். இப்ப இந்த தலைப்பு இருக்குல்ல, இந்த பாடத்துடைய தலைப்பு எங்கிருந்து வந்திருக்கு, இதுடைய வேர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பாடத்துடைய தலைப்பிற்கான வேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற அந்த மகத்துவமான நம்முடைய உயிருக்கும் மேலான தூதருடைய நபிமொழியில இருந்தா வந்திருக்கு. இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகி இருக்கக்கூடிய நபிமொழி. அப்ப இந்த நபிமொழி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த நபிமொழி முஸ்லிம்ல பதிவாயிருக்கக்கூடிய 2664வது நபிமொழி. அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அல் முஃமினுல் கவியு ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினுல் தயீஃப். இந்த ஹதீத் இது கொஞ்சம் நெடிய ஹதீத் தான், கொஞ்சம் பெரிய ஹதீத் தான். இந்த ஹதீதுடைய முதல் பகுதியை தான் நம்ம நம்மளுடைய தலைப்புக்கான மையமா எடுத்திருக்கோம். அப்ப இந்த முதல் பகுதி என்ன சொல்லுது? அல் முஃமினு ஒரு இறை நம்பிக்கையாளர், அல் கவியு ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர். அப்ப ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் ஹைருன் சிறந்தவர். எப்படி சிறந்தவர் அப்படின்றத அடுத்தடுத்து வகுப்புகள்ல நம்ம பார்க்கலாம். அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா, அல் முஃமினுல் கவியு ஹைருன் ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் சிறந்தவர். சரி, இவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, சிறந்தவர் தான். அந்த சிறப்புடைய அடையாளத்தால அவருக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. என்ன கிஃப்ட்? இன்னும் அஹப்பு இலல்லாஹ் அல்லாஹுடைய நேசத்திற்கு உரியவர். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய கிஃப்ட்! இந்த கிஃப்டுக்காக தானே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் உயிரை கூட தியாகம் பண்ற அளவுக்கு பெரிய பெரிய தியாகம் பண்ணிட்டு போயிருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அல்லாஹுடைய நேசனாகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்குமா? ஒரு பலமான இறை நம்பிக்கையாளருக்கு கிடைக்குமா? அத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பலமான இறை நம்பிக்கையாளருக்கு கிடைக்கும். இன்னும் அந்த பலமான இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்விடம் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவர். மினல் முஃமினுல் தயீஃப் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் சிறந்தவர். இன்னும் அல்லாஹ்விடம் அதிகமான நேசத்திற்கு உரியவர். சுப்ஹானல்லாஹ். கேட்கும் போதே எவ்வளவு ஆசையா இருக்கு. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிராதா அப்படின்ற ஒரு ஏக்கமும் நம்ம மனசுல இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஏக்கத்திற்கு விடையாக இந்த வகுப்பு அமையணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நிய்யா. இந்த நிய்யாவை பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பையும் சூழலையும் நம்மளுடைய இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படின்ற எதிர்பார்ப்போட இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து போகலாம். சரி, இப்ப பாருங்க. அப்ப பலம் அப்படின்னா என்ன? இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், பலம். இப்ப இந்த ஸ்லைட காமிச்சா ஆன்சர் தெரிஞ்சு போயிடும். ஓகே. ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு என்ன ஞாபகம் வருது? நீங்க சாட்ல ஆன்சர் பண்ணலாம். இது நீங்க பயான் மாதிரி கேட்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஐம் சாரி. இது நீங்க இன்ட்ராக்ஷனோட இருக்கும் போதுதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஹூ இஸ் அ ஸ்ட்ராங் பிலீவர்? யார் ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் நம்மளை பொறுத்த வரைக்கும்? இப்ப நான் சொல்லிட்டேன் இன்ட்ரோடக்ஷன்ல. இதையும் தாண்டி இதை கேட்டாலும் நம்ம மனசுக்கு என்ன தோணுது? அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர் பலமானவர். ஓகே. அல்லாஹ்வ நினைக்கிறப்ப நம்ம பலமானவங்களா மாறுறோம். ஓகே. சரி, வேற என்ன பலம் அப்படின்னு சொன்னோன்னா, ஸ்ட்ராங் அப்படின்னா யாருக்குமே உடம்பு ஞாபகம் வரலையா? உடலிலும் உள்ளத்திலும் பலமாக இருப்பவர். சப்மிஷன். தொழுகிறப்ப பலமா இருக்கும். சரி,
யதார்த்தமான ஆன்சர்ஸே காணும். இது ஓகே. சோதனைகள் வரும்போது பொறுமையா இருக்கிறவங்க, மனசை கட்டுப்படுத்தி அல்லாஹ் கட்டுப்படுறவங்க, கோவம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்திக்கிறவங்க. ஓகே. என்ன பல் ஓகே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 பில்லர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே வந்து என்ன சொல்றது, பிராக்டிக்கலான ஆன்சர்ஸே வரமாட்டேங்குது. ஹைப்போதட்டிக்கல் ஆன்சர்ஸ் தான் வருது. என்கிட்டலாம் நீ நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா அப்படின்னு கேட்டா, உடம்புல எந்த வலியும் இல்லாம, பெரிய லெவல்ல எந்த பாதிப்பும் இல்லாம, என்னோட உடல் ரீதியா பலமா இருக்கேன் அப்படின்றதானே இயல்பா ஒரு மனிதனுக்கு தோணும். அந்த ஆன்சரே காணும். ஹெல்தி ஃபுட்ஸ், ஆரோக்கியமான உணவுகள். ஓகே. சரி. 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 பிராக்டிகலா பிராக்டிகலா இருக்கும்போதுதான் இந்த இந்த செஷன்ஸ் வந்து நிஜமாவே நமக்கு பயனுள்ளதா மாறும். சரியா? இது எல்லாமே நமக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிருக்கக்கூடியவங்க, தக்வா இருக்கக்கூடிய இறையச்சமுடைய மனிதர்கள், இல்ல தொழுகையில இருக்கும்போது பலமா உணர்வோம். இதெல்லாம் ஓகே. ஆனா, ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாளர், இறை நம்பிக்கையாளர் அப்படின்னு சொன்னோனே, நமக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? அப்படின்றதுடைய அடிப்படையில இப்ப பாருங்க, நிஜமாவே ஒரு இறை நம்பிக்கையாளர் பலமானவர் அப்படின்னு சொன்னா, இந்த 4 அடிப்படையில தான் வந்து அவர் வந்து பலமானவரா மாற முடியும். முதல்ல வந்து பிசிக்கல் பவர். நிஜமாவே என்னுடைய உடல்ல நோய் இல்லாத ஆரோக்கிய தன்மையும் இருக்கும்போது, ஐ ஆம் அ ஸ்ட்ராங் பெர்சன் பிசிக்கலி அப்படின்னு சொல்ல முடியும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எமோஷனல் ரெசிஸ்டன்ஸ். மன உறுதி. மன உறுதி அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்யாமல் இருப்பதற்கான நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல். அது மட்டும் இல்லாம, அல்லாஹ் செய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள தொய்வில்லாம உறுதியா செய்யக்கூடிய அந்த வலிமை, அந்த மன வலிமை. இப்ப இது மன ரீதியான ஒரு ஆரோக்கியம். அடுத்து ஆன்ம ரீதியான ஆரோக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகமே எனக்கு எதிரா திரும்பி நிக்கும்போது கூட, என் கூட என் ரப் இருக்கான் அப்படின்ற அந்த ஈமானிய உறுதியோட சேர்ந்து அவனுக்கான வணக்க வழிபாடுகளில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. கடைசியா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 3 உறுதி இருக்குல்ல, மன உறுதி, உடல் உறுதி, ஆன்மீக ரீதியான உறுதி, ஆன்மா ரீதியான உறுதி. இது 3யும் சேர்த்து இந்த மனித குலத்துக்கு பயன்படக்கூடிய சேவைகள் செய்வதன் மூலமாக ஒரு இறை நம்பிக்கையாளர் நிஜமாவே பலமானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கு அப்படின்றதா இதுக்கான அடிப்படை. சரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாமே ஓகே. நீங்க சொல்றீங்க மன உறுதி, மன ரீதியான பலம், உடல் ரீதியான பலம், ஆன்மா ரீதியான பலம். இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு வந்து நம்ம வந்து சேவை செய்யக்கூடியது. இல்ல அப்படின்னு சொன்னா, இறைவனுக்குரிய பணிவிடைகளை வந்து செய்யக்கூடியது. இது எல்லாமே ஓகே. இப்ப நான் இதுல எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றது நமக்கு தெரியணும் தானே. இப்ப நான் கேட்கிறேன், இங்க எத்தன பேரு பலமானவங்க? இப்ப நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆர் யூ அ ஸ்ட்ராங் பெர்சன்? நீங்க ஒரு பலமான இறை நம்பிக்கையாளரா அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப இதுல இருக்கக்கூடிய 54 பேரும் எனக்கு இதுல ஆன்சர் போடணும். ஆர் யூ அ ஸ்ட்ராங் பிலீவர்? நீங்கள் ஒரு பலமான இறை நம்பிக்கையாளரா? எஸ், நோ, எஸ், எஸ். 100%. 100% இப்ப தெரிஞ்சிடும். நோ. சரி. என்ன 55ல 10 தான் வந்திருக்கு. எஸ், எஸ், லிட்டில் பிட். நோ, நோ. முழுமையாக இல்ல. சரி, 100% சொல்ல முடியாது. ட்ரை பண்றேன். சரி, ஓகே. சரி, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. சரி. இப்ப நம்ம ஓகே. அல்லாஹ் அறிந்தவன். ஏய், எவ்வளவு டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் இது. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் அறிந்தவன் தானே. ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பலத்துடைய அளவுகோல் என்ன? நான் உடல் ரீதியாவும், மன ரீதியாவும், ஆன்மா ரீதியாவும் என்னுடைய பலத்தோட கேடர், ஆம் ஐ அ ஸ்ட்ராங் பிலீவர்? நான் நிஜமாவே ஒரு பலமான பெண்ணா? அல்லாஹுவுக்கு அல்லாஹுடைய அடிமையா? பலமான இறை அடிமையா? அப்படின்றத நமக்கு நாமளே இப்ப அசஸ் பண்ணிக்க போறோம். சரியா? நமக்கு நாமளே ஒரு பயிற்சி செஞ்சுக்க போறோம். நீங்க உங்களுடைய பேப்பரையும் பென் சாரி, உங்களோட நோட் புக் கையில வச்சிருக்கீங்களா? அப்ப அதுல வந்து தலைப்பு போட்டுக்கோங்க. சுய பரிசோதனை அப்படின்னு தமிழ் தெரிகிறவங்க சுய பரிசோதனை போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் தெரிகிறவங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் போட்டுக்கோங்க. அரபி எழுத தெரியும் அப்படின்னா முஹாசபான்னு போட்டுக்கோங்க.
எது உங்களுக்கு சௌகரியமானதோ அந்த தலைப்பை வந்து நீங்க போட்டுக்கலாம். சரி, இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஹவ் ஸ்ட்ராங் ஆம் ஐ? நான் எவ்வளவு பலமான ஒரு இறை நம்பிக்கையாளர், உடல் ரீதியாவும், மன ரீதியாவும், ஆன்மா ரீதியாவும். சரியா? இப்ப இதுல 10 கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிளான 10 கொஸ்டின் தான். ஆனா இத வேற யாருக்காகவும் நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது. இது நமக்காக, நம்முடைய நப்சுக்காக நம்ம இந்த அசஸ்மெண்ட் எடுத்துக்க போறோம். அதனால எது நேர்மையான ஆன்சரோ, எது நிஜமாவே இது உண்மை, ஆமா இந்த இடத்துலதான் நான் இருக்கேன் அப்படின்ற உண்மையை மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுல இது சரியான ஆன்சர், இது தப்பான ஆன்சர் அப்படின்றதுலாம் இது ஒண்ணுமே இல்லை. சரியா? நம்முடைய அழகான வளர்ச்சி பயணத்திற்கான ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் தான், ஒரு சின்ன நினைவூட்டல் தான் இது. ஸ்டார்ட் பண்ணலாமா? அசஸ்மெண்ட் போலாமா? போலாமா? ஓகே. சரி, வாங்க. முதல்ல வந்து 10 கொஸ்டின்ல இதுல வந்து 4 செக்மெண்ட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, உடல் வலிமை அப்படின்னு நீங்க டாபிக் போட்டுக்கலாம். உடல் வலிமை, பிசிக்கல் ஸ்ட்ரென்த். அல்லாஹ் மானிதமா கொடுத்த இந்த உடலுடைய வலிமை எங்க இருக்கு அப்படின்றதுதான் முதல்ல வந்து நமக்கு நாமளே அசஸ் பண்ணிக்க போறோம். ஓகேவா? சரி, தலைப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த கேள்விக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் 3 ஆன்சர்ஸ் தான் இருக்க போகுது. ஒண்ணு ஆல்வேஸ், எப்போதும். சரியா? ஒண்ணு ஆல்வேஸ். 2வது என்ன அப்படின்னா சம்டைம்ஸ், எப்போதாவது, எப்பயாவது செய்வேன். சரியா? 3வது ரேர்லி, அரிதா. 10 தடவை அப்படின்னா ஒரு தடவை தான் நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது மிகவும் அரிதாக. சரியா? அப்ப ஆன்சர்ஸ் என்னன்னு அப்படின்னா எப்போதும், எப்போதாவது, அரிதாக, மிகவும் அரிதாக. இதுதான் வந்து உங்களுடைய ஆப்ஷன்ஸா இருக்கணும். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு டேபிள் மாதிரி போடுறதாலும் போட்டுக்கலாம். இல்ல சும்மா கொஸ்டின் நம்பர் 1ன்னு போட்டு எந்த ஆப்ஷன் பொருத்தமானதோ அந்த ஆப்ஷனுக்குரிய மார்க்கை வந்து நீங்க போட்டுக்கலாம். எப்போதும் நான் செய்யறேன் அப்படின்னா 3 மார்க் போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 1 வந்து நான் என்னுடைய உடம்ப வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது மூலமா நான் நல்லபடியா பாத்துக்கிருவேன் அப்படின்னா, எப்பயும் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னா நீங்க 3 போடலாம். இல்ல எப்பயுமே இல்ல, சில நேரங்கள்ல தவறிடுவேன், எப்பயாவது செய்வேன் அப்படின்னு சொன்னா 2 மார்க் போடலாம். இல்ல எப்பயுமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எப்பயாவது தான் சத்தான சாப்பாடை சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க 1 மார்க் தான் போட முடியும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அசஸ்மெண்ட் போடுறதுக்கான அந்த ப்ரொசீஜர் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் ஆயிடுச்சா? சரி, ஓகே. இப்ப வாங்க போலாம். இப்ப முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நான் என்னுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துறேன். எப்படி கவனம் செலுத்துறேன்? நல்ல சமச்சீரான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறது மூலமாவும், அளவுக்கு அதிகமான உணவு இல்லாம தேவையான அளவு. நபிசுல்லாசம் சொல்லியிருக்காங்கல்ல, அரை வயிறு உணவு, 1/4 வயிறு தண்ணீர், 1/4 வயிறு காலியா இருக்கணும். இந்த அடிப்படையில குரானும் சுன்னாவும் எனக்கு எப்படி ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோ அந்த அடிப்படையில சமச்சீரான தேவையான அளவு உணவை நான் எடுத்துக்கொள்கின்றேன் அப்படின்றதா முதல் கேள்வி. சரியா? அந்த கேள்விக்கு இப்ப நீங்க ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 1 போட்டுட்டு ஆமா எப்பயுமே நான் இது மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா 3 மார்க். இல்ல சில நேரங்கள்ல தவறிடுவேன், எப்பயாவது செய்வேன் அப்படின்னு சொன்னா 2 மார்க். எங்க எங்க நான் என்ன ஆரோக்கியமான உணவை சாப்பிடுறேன், என்ன தோணுதோ என்ன இருக்கோ அந்த மிச்சம் மீதியே சாப்பிடுறேன், வேஸ்டா போயிடக்கூடாதுல்ல, அதனால மிச்சம் இருந்தா கூட நான் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன், உடம்பு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா இருக்கக்கூடியவங்க ரேர், அரிதாக அப்படின்ற 1 மார்க் தான் போட முடியும். போட்டோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சா? செகண்ட் கொஸ்டின் போலாமா? போலானா எஸ், யாராவது ஒருத்தர் மட்டும் சாட்ல ஆன்சர் பண்ணலாம். சரி, ஓகே, எஸ், அல்ஹம்துலில்லாஹ். சரி, 2வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய உடலுக்கு தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கிறேன். அதாவது குறைஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு 6ல இருந்து 7 மணி நேரமாவது இரவு நேரத்துல நல்லபடியா தூங்குறேன் அப்படின்றதோ. சரியா? தேவையான அளவு ரெஸ்ட். 2வது, என்னுடைய உடலை நான் தூய்மையாக வைத்துக் கொள்கின்றேன். என்னுடைய உடலை நான்
தூய்மையாக வைத்துக் கொள்கின்றேன். மூணாவது, என்னுடைய உடலுக்கு தேவையான ஏதாவது ஒரு சின்ன உடற்பயிற்சி, வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, இல்ல நான் வந்து ஜிம்முக்கு போறேன், இல்ல நான் வேற ஏதாவது பிசிக்கல் பிராக்டிசஸ் செய்யறேன் அப்படின்ற மாதிரி உடலுக்கு தேவையான ஏதாவது ஒரு பயிற்சி, இது எல்லாத்தையும் நான் அல்லாவுக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் நான் செய்யறேன். இதுல ஏதாவது 1, 2 இல்ல அப்படின்னா கூட நீங்க ஆல்வேஸ் போட முடியாது, 3 மார்க் கொடுக்க முடியாது. சரியா? அப்ப உடலுக்கு தேவையான அளவு ஓய்வு, தூய்மை, உடலுக்கு தேவையான பயிற்சிகள், இதை 3ஐயுமே எப்பயாவது செய்றீங்களா? எப்பயாவது தான் செய்யறேன் அப்படின்னா அங்க 1 போட்டுருங்க. இல்ல சில நேரம் தான் தவறிடுவேன், ஓரளவுக்கு செஞ்சிருவேன் அப்படின்னா சம்டைம்ஸ். நான் எப்பயுமே தவறாம டெய்லி நான் தேவையான அளவு தூங்கிடுவேன், நல்லா சுத்தமா இருப்பேன், வாக்கிங், ஜாகிங் இந்த மாதிரி ஏதாவது உடல் ரீதியான பயிற்சிகளும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னா 3 மார்க் போடலாம். செகண்ட் கொஸ்டின் முடிச்சுட்டா நம்ம தேர்ட் கொஸ்டின் போலாமா? சரி. 3வது கேள்வி என்ன அப்படின்னா, உடல் சார்ந்தது. எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது, நான் வந்து நோய்வாய்ப்படும் போது, நான் வந்து என்னுடைய நிவாரணத்தை முதல்ல தேடி போய் காய்ச்சல் வரும்போது பாராசிட்டமாலை தேடி போகாம முதல்ல என்னுடைய நோய்க்கான நிவாரணத்தை நல்லா கிட்ட துவா மூலமா தான் கேட்பேன். என்னுடைய இறைவனே எனக்கு நீ ஆரோக்கியத்தை கொடு அப்படின்ற அந்த துவா மூலமாகவும், ஹெல்தி சாய்ஸஸ், ஒருவேளை வந்து மாத்திரைக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது கஷாயங்களோ இல்ல வந்து சுடு தண்ணியோ, ஆவி பிடிக்கிறது, இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆரோக்கியமான சாய்ஸஸை தேடி போவேன். இந்த நேரத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நோயும் இறைவனிடமிருந்து தான் வந்திருக்கு, இதுக்கான நிவாரணமும் இறைவனிடமிருந்து தான் வரும், இந்த நோய்க்கு கண்டிப்பா அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த நோய அல்லாஹ்வுடைய அருளா கன்சிடர் பண்ணுவோமா அப்படின்றது இந்த கேள்வி. சரியா? சரி, ஆன்சர் பண்ணிட்டோமா? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப டோட்டல் இருக்கும்ல இந்த 3 கேள்விக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 3, செகண்ட் கொஸ்டினுக்கு 2, தேர்ட் கொஸ்டினுக்கு 1 போட்டிருக்காரு அப்படின்னா, அவருடைய டோட்டல், பிசிக்கல் டோட்டல் என்னவா இருக்கும்? 3 + 2 + 1 5, 6 இருக்கும். சரியா? அப்போ 9க்கு அவர் 6 வாங்கியிருப்பாரு. இந்த மாதிரி இங்க இந்த 3வது கேள்விக்கு கீழே டோட்டல் போட்டுட்டு அடுத்த செக்ஷனுக்கு போலாம். புரிஞ்சிருச்சா? யாருக்கும் புரியாம இல்லல்ல? டோட்டல்லாம் சொல்ல வேணாம். யாரு இப்போ டோட்டல் உங்கள்ட்ட கேட்டா? டோட்டல்லாம் இங்க சாட்ல போடாதீங்க. உங்களுக்கு நீங்களே இது பர்சனல் அசஸ்மெண்ட். ஷேர் பண்ண வேண்டாம். சரியா? சரி. அடுத்த செக்ஷன் போலாம். அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, மன வலிமை. மன வலிமை. மன வலிமை இது செகண்ட் செக்ஷன். சரியா? கொஸ்டின் நம்பர் 4 போட்டுக்கோங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிரச்சனை வரும்போது முதல்ல நம்ம மனசுல வர்ற வார்த்தை இதுதானா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது அல்லாஹ்விடமிருந்தே வந்திருக்கு. திரும்பி என்ன கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம அல்லாஹ்விடமே திரும்பி போகக்கூடியவங்களா இருப்போம் அப்படின்ற அந்த நபி வழி, அந்த சுன்னாவை ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோமா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, நம்மளுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தவங்க வந்து மரணம் அடைஞ்சுட்டாங்க, இல்ல ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல ஆர்ப்பரிச்சு கத்தி கூப்பாடு போடாம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நம்மள நாமளே அமைதியா வச்சுப்போமா? இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்ரோச்சா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல என்னால எல்லாம் தாங்கவே முடியாது, எப்படி ஒருத்தவங்க மௌத்தா போய், நெருங்கிய உறவினர் மௌத்தா போய் இருக்கும்போது எப்படி வந்து இதை சொல்லிட்டு எப்படி அமைதியா இருக்குது அப்படிலாம் நினைச்சீங்க அப்படின்னா ரேர்லி போட்டுருங்க. சரியா? இப்ப இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். எப்போதும், எப்போதாவது, அரிதாக. 5வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நான் எனக்கு அநீதம் இழைத்தவங்களை கூட மனசார மன்னிச்சிருவேன். அப்படியே வஞ்சம் வச்சுக்கிட்டே தெரியாம மனசார மன்னிச்சிருவேன். எந்த நம்பிக்கையில அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இறைவன் என்னுடைய மனசுக்கு அமைதியை கொடுப்பான், இது அல்லாவுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அநியாயம் செஞ்சவங்களை கூட நான் வஞ்சம் வைக்காம மன்னிச்சிருவேன்.
இதுக்கு எந்த ஆன்சர் சூட்டபிள் ஆனதோ அந்த ஆன்சரை வந்து நம்ம போடலாம். ஆமா, எப்பயாவது, இல்ல ரொம்ப ரேரா, என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்றவங்க எல்லாம் ஒண்ணு போட்டுறலாம். சரி, ஆறாவது கேள்வி. எனக்கு இது இல்ல, அது இல்ல, இது கஷ்டமா இருக்கு, இது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இல்லாத குறைபாடுகளை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட, அல்ஹம்துலில்லாஹ், என்கிட்ட புது ஷூ இல்லைன்னா என்ன, ஆரோக்கியமா நடக்கிறதுக்கு ரப்பு என்கிட்ட எனக்கு கால் கொடுத்திருக்கான்ல அப்படின்ற மாதிரி நேர்மறையான பாசிட்டிவ் தாட்ஸோ, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்களுக்காக, அல்லாஹ் நம்மிடமிருந்து எடுத்த அருள்களுக்காக நன்றி செலுத்தக்கூடிய, நன்றி உள்ள, நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கோமா அப்படின்றதான் ஆறாவது கேள்வி. அதுக்கேத்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க பாப்போம். நேர்மையா இருக்கணும் ஆன்சர். மூணு மூணு போட்டு வைக்கிறதுல இல்ல ஃபாய்தா, பிரயோஜனம் அதுல இல்ல. ஓகே, சரி. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த கேள்வி 4, 5, 6 இதுக்கு ஆன்சர் பண்ணிருப்போம்ல, இந்த மார்க்ஸை மட்டும் டோட்டல் பண்ணி ஆறாவது கேள்விக்கு கீழே ஒரு சப் டோட்டலா போட்டு வச்சுக்கலாம். சரியா? சப் டோட்டல் வந்து இமோஷனல், இங்க பிசிக்கல்னு போட்டிருக்கு, பிசிக்கல் இல்ல, இது இமோஷனல். இமோஷனல் லெவல்ல 9 மார்க்குக்கு நான் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன். யாரும் சேட்ல எல்லாம் ஆன்சர் போடாதீங்க, உங்க நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, மூணாவது செக்ஷன் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆன்ம பலம். என்னுடைய ஆன்மா எந்த அளவுக்கு பலமான ஆன்மாவா இருக்கு அப்படின்றதா அடுத்த செக்ஷன். இப்ப பாருங்க, ஏழாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நேர தொழுகையும், சரியா, ஒவ்வொரு நேர தொழுகையும் என்னுடைய மனம் முழுக்க கவனம் செலுத்தின உயிருள்ள தொழுகையா நான் தொழுகிறேன். முதல் ரக்காயத்துல என்ன ஓதுறேன் அப்படின்னு சொல்லி 2வது ரக்காயத்துல மறந்து போயிடுறேன் அப்படின்னா அது இல்ல உயிருள்ள தொழுகை. 3 தொழுதுனா 4 ரக்காய் தொழுதுனா அப்படின்னு மறந்துடுறது இல்ல உயிருள்ள தொழுகை. இல்ல தொழுகையின் போது உட்கார்ந்துட்டு அடுப்புல என்ன வச்சேன், அவன் இப்படி சொல்லிட்டானே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உலக விஷயங்களை சிந்திப்பது அல்ல உயிருள்ள தொழுகை. அப்ப உயிரோட்டமுள்ள தொழுகையாக அல்லாஹ் முன்னாடி நிக்கிறேன், என்னுடைய ரப்ப என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற இஹ்சானோட கான்சியஸா தொழுகிறோமா? அந்த ஒவ்வொரு நேர தொழுகையும், இந்த தொழுகை என்னுடைய ஆன்மாவுக்கு ரீசார்ஜ், எப்படி சார்ஜ் குறைஞ்சா மொபைல்ல சார்ஜ் போட்டு கூட்டிக்கிறோமோ அது மாதிரி என்னுடைய பலம் குறையும் போது, நான் பலவீனமா ஃபீல் பண்ணும்போது தொழுகையின் மூலமாக என்னுடைய ஆன்மாவை நான் பலப்படுத்திக்கிறேன் அப்படின்ற சிந்தனையோடு நம்ம தொழுகிறோமா அப்படின்றதான் 7வது கேள்வி. இதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க பாப்போம். எப்போதும், எப்போதாவது, இல்லமா இல்ல இல்ல என்னால அப்படி தொழுகவே முடியல அப்படின்ற மாதிரி அப்படின்னா 1 போட்டுக்கலாம். கண்டிப்பா இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சுய பரிசோதனை. அதனால கொஞ்சம் கான்சியஸா ஆன்சர் பண்ணுங்க. சரி, எட்டாவது எட்டாவது கேள்வி. எட்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய இறைவனை தினம்தோறும் நினைக்கின்றேன். என்னுடைய நாள் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளா இருந்தாலும் சரி, அவ்வளவு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பிஸியான நாட்கள்ல கூட என்னோட ரப்பு கூட நான் தனியா நேரம் செலவு செய்யறேன். அவனை மட்டுமே நினைக்கிறேன். உலகத்தையோ மனுஷங்களையோ என்னுடைய பிரச்சனைகளையோ நினைக்காம அல்லாஹ்வை மட்டுமே நினைக்கக்கூடிய அந்த அழகான தனிமையான நேரம் என் வாழ்க்கையில தினமும் இருக்கு. எது மூலமா? திக்ர் மூலமாகவும் குர்ஆனை வாசிப்பதன் மூலமாகவும். அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹ்வை நினைக்கிறது, அல்லாஹ்வுடைய பெயர்களை நினைவு கூறுவது, இதன் மூலமாகவும், அல்லது அல்லாஹ்வுடைய வார்த்தையான குர்ஆனை ஓதுவதன் மூலமாகவும். துவா இதெல்லாமே வரும் இதுக்குள்ள. சரியா? அப்ப அல்லாஹ்வை தனிமையாக ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆவது என் ரப்புக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்ற மாதிரி தனிமையாக அல்லாஹுவை நினைக்கக்கூடிய மனிதர்களா? இதுல இதுல எத்தனை பேருக்கு ஆல்வேஸ் போட முடியும் அப்படின்னு தெரியல. ஆல்வேஸ் போடுற ஆட்கள் இருக்கீங்க 3. என்னால ஆமா எப்பயும் நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னா மாஷா அல்லாஹ், நீங்க ஏற்கனவே ஒரு அழகான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல நான் அப்படி செய்யறது இல்லையே அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி செய்யணும் அப்படின்றது அல்லாஹ் விரும்பினனாலதான் நம்மளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னா கூட அந்த இடைவேளைய தகர்க்கணும், அல்லாஹ் நேசிக்கிறவங்கள நம்ம ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இறைவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அதனால எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பொருத்தமானதோ அதை நீங்க போடலாம். 9வது கேள்வி.
9வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, பாவம் செய்யாத மனிதர்களே இல்லதானே? எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில கரை படிஞ்சவங்க தானே. அப்ப ஒவ்வொரு நேரமும் கரைபடியும் போதெல்லாம், இல்ல பழைய பாவங்களுடைய ஆஹ் பழைய பாவங்களுடைய தாக்கம் நம்ம மனசுல இன்னும் கரையா இருக்கு அப்படின்ற அடிப்படையில நான் அல்லாஹ் கிட்ட தொடர்ச்சியாக பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்யறதோட சேர்ந்து அல்லாஹ்விடம் திரும்பி போகக்கூடிய தௌபா, இறைவனிடமே மீண்டு செல்லக்கூடிய தௌபாவும் செய்யறேன். வெறும் 2 ரக்காயத் டெய்லி அஞ்சு அஞ்சு தடவை ஃபர்லான தொழுகைகளை தொழுகிறதோட சேர்ந்து 2 ரக்காயத் நான் தௌபாவும் தொழுதுறேன், தௌபா நஃபில் தொழுதுறேன் அப்படின்றது இல்ல இந்த கேள்வி. 2 ரக்காயத் தௌபா தொழுதுறியான்றது கேள்வி இல்ல. தௌபா செய்யறோம் அப்படின்னு சொன்னா, எந்த குற்றத்திற்காக, எந்த பாவத்துக்காக தௌபா செய்யறோமோ அந்த பாவத்தின் பக்கமே திரும்பி நெருங்காம உறுதியா இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோமா அப்படின்றதுதான் தௌபாவுடைய அடிப்படை. அப்ப அந்த வகையில சின்சியரா மனசார ரப்ப கிட்ட திரும்பி போறதுக்கான முயற்சியை ஒவ்வொரு நாளும் நாம் செய்யறோமா? நபிசுல்லாசமே 2 நபிமொழிகள் இருக்கு. ஒரு இதுல வந்து ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு தேடுவேன்னு போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 100 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? எத்தனை 1000 முறை தௌபா செய்யணும், எத்தனை லட்சம் முறை இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம். அப்ப சின்சியரா அல்லாஹ்விடம் திரும்பி போகணும் அப்படின்ற அந்த ஏக்கத்தோட பாவ மன்னிப்பும் தௌபாவும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கோமா? ஆமா, இப்பயுமே நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா மாஷா அல்லாஹ். இல்ல எப்பயாவது நான் மிஸ் பண்ணிடுவேன், எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வரும்போது, இல்ல அல்லாஹ் விட்டு ரொம்ப தூரமா போயிட்டோமோ அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் 2 போட்டுக்கலாம். இல்ல சமீப காலமா நான் தௌபாவே செய்யல, எப்பயோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் போது செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேர்லி எப்பயாவது செய்யறேன் அப்படின்னா கூட நீங்க ரேர்லி போட்டுக்கலாம். ஆனா மனம் உடைந்து விட வேண்டாம். அல்லாஹ் தன்னுடைய 2 கைகளையும் விரித்து தௌபாவின் பக்கம் மீண்டு தாங்கிட்ட தன்னுடைய அடியான் ஓடி வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கருணையாளன்ட்டு நம்ம போகணும் அப்படின்றதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். அதனால ஏற்கனவே இருக்கிற நிலையை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். மரணம் வரைக்கும் அல்லாஹ் கிட்ட திரும்பி நெருங்குறதுக்கான வாய்ப்பு இன்னும் நம்ம கையில இருக்கு. சரி, அப்ப 9 கேள்விகளை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த 7, 8, 9 சரியா? இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸையும் மார்க்ஸையும் இப்ப டோட்டல் போடலாம். 7, 8, 9 இந்த செக்மெண்ட்ல, இந்த ஆன்ம பலத்துக்கான செக்மெண்ட்ல 9க்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க அப்படின்றத இதுக்கு கீழே போட்டுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த செக்மெண்ட் போலாமா? போலாமா? ஓகே, சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த செக்மெண்ட் போலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, கடைசியா இது வந்து ஹோலிஸ்டிக் ரெஃப்ளெக்ஷன், மொத்தமா சேர்ந்து எல்லாத்தையும் உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்மாவின் ரீதியாக நான் எவ்வளவு பலமானவனா இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி. அப்ப இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏதாவது ஒரு விஷயத்துல கவனம் செலுத்திட்டு இன்னொன்னு கோட்டை விடுற ஆள் மாதிரி இல்லாம, உடல் ரீதியாகவும் என்னுடைய ஆரோக்கியத்தையும் நான் வந்து கணக்குல எடுத்துக்கிறேன். அது மாதிரி மன ரீதியாக என்னுடைய எமோஷன்ஸையும் நான் கண்ட்ரோல் பண்ற முயற்சி செய்யறேன். அதே மாதிரி அல்லாஹுவை இபாதத்தின் மூலம் நெருங்குவதன் மூலமாக என்னுடைய ஆன்மாவையும் நான் பலப்படுத்திக்க முயற்சி செய்யறேன். இந்த 3லயும் நான் பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன். இது 3க்கும் நான் வந்து ஏற்கனவே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன், கவனம் செலுத்துற முயற்சி செய்யறேன். எப்பயுமே செய்யறேன் அப்படின்ற ஆன்சர் வந்து வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்பும் சூழலும் இருக்குமா அப்படின்னு தெரியல. அதனால இந்த கேள்விக்கு வந்து கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? இல்ல இவ்வளவு நாளா நான் செய்யல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அரிதாக, ரொம்ப ரேரா தான் நான் அதெல்லாம் யோசிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையே ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கு. காலையில எந்திரிக்கிறேன், தொழுகிறேன், பிள்ளைங்களை ரெடி பண்றேன், அனுப்புறேன், திரும்பி எல்லாரும் போனோன்னா பாத்திரம் கழுவுறேன், வீடு கூட்டுறேன், துணி துவைக்கிறேன், திரும்பி சாயந்தரம் பிள்ளைங்க வந்துருவாங்க, பாடம் சொல்லித்தரேன், திரும்பி அவங்க வந்துருவாங்க, சாப்பாடு கொடுப்போம், எல்லாரும் அடிச்சு புடிச்சு தூங்கிடுவோம். இந்த மாதிரி மிஷின் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல எங்க நின்னு நிதானிக்கிறதுக்கான உடல் ஆரோக்கியம்,
மன வலிமை, ஆன்ம பலம் இருக்கும் அப்படின்றத சிந்திச்சு ஆன்சர் பண்ணலாம். சரியா? சரி. அப்ப இந்த செக்ஷன்ல இதுக்கான ஆன்சர் வந்து 3 தான் மேக்சிமம். 9 இல்ல. இதுல 3 தான் மேக்சிமம் மார்க்ஸ். அப்ப இந்த 10வது கேள்விக்கு மட்டும் 3க்கு எவ்வளவு வாங்குனீங்க அப்படின்றத நீங்க போட்டுக்கலாம். ஓகே. இப்ப தனித்தனியா முதல் 3 கேள்விக்கு எவ்வளவு மார்க் வாங்குனீங்க அப்படின்றத உடல் அப்படின்னு போட்டுக்கோங்க. உடல் அப்படின்னு போட்டு உடல் உடல் பலத்துக்கு வந்து 9க்கு எவ்வளவு வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்க. மனபலத்துக்கு 9க்கு எவ்வளவு வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்க. ஆன்மாவின் பலத்துக்கு 9 மார்க்குக்கு எத்தனை மார்க் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி மொத்தமான பலம், சரியா? ஹோலிஸ்டிக் ரிஃப்ளெக்ஷன். அப்ப அதுல 3க்கு எவ்வளவு வாங்கிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. சரியா? இப்ப இதுல எந்த ஜோன் ரொம்ப கம்மியா இருக்கு? சிலருக்கு வந்து உடல்ல 9க்கு 9 போட்டிருக்கலாம். மனசுல வந்து நம்ம வந்து 9க்கு 6ஆ இருக்கலாம், இல்ல 9க்கு 5ஆ இருக்கலாம், இல்ல ஆன்மாவுடைய பலத்துல வந்து 9க்கு வந்து 1ஆ கூட இருக்கலாம். சாரி, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. 3ஆ கூட இருக்கலாம். 3 தான் லோவஸ்ட் ஸ்கோரா இருக்கும். பாருங்க, எந்த பலத்துல நம்ம கவனம் செலுத்தணும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? 10th கொஸ்டின் திரும்பி சொல்லவா? 10th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, நான் உடல் 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 நலம், மனநலம், ஆன்மாவின் நலம் 3க்குமே வந்து நான் கவனம் செலுத்துறேன். 3 வகையிலுமே நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதுதான் 10வது கேள்வி. சரியா? சரி. இப்ப 3 ஜோனையும் பாத்துட்டீங்கல்ல? இப்ப எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு டோட்டல் போடுங்க. 30 மார்க்குக்கு வரும். 4 ஏரியாவையும் சேர்த்து டோட்டல் போடுங்க. உடல், மனம், ஆன்மா, ஒட்டுமொத்த பலம். இந்த 4 செக்மெண்ட்டுக்கும் சேர்த்து வாங்கியிருக்க மார்க் எல்லாம் சேர்த்து 30 மார்க்குக்கு உங்களுடைய டோட்டல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். யாரும் சாட்ல எல்லாம் டோட்டல் எல்லாம் போடாதீங்க. சரியா? ஓகே. ஸ்கோர் சொல்லவா? ஸ்கோர் உங்களுக்கு தெரியும். அதுக்கான இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? நம்ம எங்க இருக்கோம், நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே. சரி, பாருங்க. 30 மார்க்குக்கு முதல்ல வந்து எல்லாரும் 30க்கு டோட்டல் போட்டுட்டீங்களா? எனக்கு ஆன்சர் பண்ணுங்களேன். 30 அப்படின்ற டோட்டலுக்கு மார்க் போட்டீங்களா? எஸ். எஸ். ஓகே. சரி. டோட்டல் போட்டா ஓகே. அப்ப இந்த மார்க் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, உங்களுடைய ஸ்கோர் ரேஞ்ச் பாருங்க. யாராவது 25ல இருந்து 30, சரியா? 30க்கு 25க்கு மேல வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மாஷா அல்லாஹ், ஏற்கனவே ஓரளவுக்கு எல்லா ஜோன்லயுமே நீங்கள் பலமான மனிதர்களாக தான் இருக்கீங்க. ஓகேவா? ஆனா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த பலத்தை இதே மாதிரி பேலன்ஸ்டான பழக்க வழக்கங்கள் மூலமாகவும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாகவும் நீங்க கண்டினியூ பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ். 2வது, இல்ல நான் 18ல இருந்து 24க்குள்ள வாங்கியிருக்கேன். என்னோட மார்க் 18, இல்லைன்னா என்னோட மார்க் 24, இல்ல 18ல இருந்து 24க்குள்ள வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு அழகான பலமான பயணத்துல நீங்க பயணிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. சரியா? அப்ப உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஜோன்ல தான் பிரச்சனை இருக்கு. ஒண்ணு உடல் உடல் ரீதியான பலத்திலயோ, இல்ல மன ரீதியான பலத்திலயோ, இல்ல ஆன்ம ரீதியான பலத்திலயோ, இப்படி எதுலயாவது தான் கொஞ்சம் ஸ்லோவா இருப்பீங்க. இப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல நான் என்னவே இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக்கணும் அப்படின்றது மட்டும் பாருங்க. ஒருவேளை எனக்கு உடலுக்கு தேவையான ரெஸ்ட் குடுக்கறதுலயோ, இல்ல நான் வந்து மன ரீதியா நான் பொறுமையை கையாள்றதுலயோ, இல்ல இன்னும் வந்து அல்லாஹ்வோட தனியா நேரம் செலவு செய்யக்கூடிய திக்ருகள்ல ஈடுபடுறது மூலமாவோ, எதுல நான் என்னை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். சரியா? கடைசியா யார் யாரு 10ல இருந்து 17க்குள்ள வாங்கியிருக்கீங்களோ, அதுக்கு கீழ வாங்கியிருக்க மாட்டோம். குறைஞ்ச மார்க்கே 10 தான். எல்லா கொஸ்டினுக்கும் 1 தான். அரிதாக எப்பயாவதா செய்ய அப்படி ஆன்சர் பண்ணியிருந்தா கூட 10 தான் இருக்கிறதுலயே கடைசி மார்க். இப்ப 10ல இருந்து 17க்குள்ள வாங்கியிருக்கக்கூடிய யாராவது இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து நமக்கான நினைவூட்டல், ரிமைண்டர். நமக்கான ரிமைண்டர். அல்லாஹ் நம்மள இன்னும் நேசிக்கிறான் அப்படின்ற அடிப்படையில அல்லாஹ்வுடைய கருணையின் அடையாளமாக அல்லாஹ் நம்மள வந்து
எச்சரிக்கை செய்யறான், நமக்கு ரிமைண்டர் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு எந்த இடத்துல பலவீனமா இருக்கீங்க. நான் இவ்வளவு நேரமா பலவீனம்னு சொல்லல, இப்பதான் நான் பலவீனம்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பலவீனமா இருந்தாதான் இந்த ஸ்கோர் வரும். அப்ப எந்த இடத்துல பலவீனமா இருக்கீங்க அப்படின்றத பாருங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் யோசிப்போம். சிக்ஸ் பேக் வச்சுக்க வேணாம், சரியான பிஎம்ஐ இருக்க வேணாம். ஆனா அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1/4 மணி நேரமாவது ஒரு சின்ன வாக்கிங் போறது மூலமா, வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன வாக்கிங் போறதன் மூலமாக உடல் நலத்திற்காக ஏதோ ஒரு சின்ன பங்களிப்பை கொடுக்கலாம். எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள் இல்லாம ஆரோக்கியமான காய்கறிகள் பழங்களை சேர்த்துக்கிறது மூலமாக ஒரு சின்ன ஊட்டச்சத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஆக்ட்ல நம்ம இன்ஷால்லா இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல மனசை நம்ம பலப்படுத்துறோம் அப்படின்னா, என்னுடைய துவாக்களை இன்னும் கொஞ்சம் உருக்கமானதாக, இல்ல என்னுடைய திக்கருடைய நேரத்தை இன்னும் கொஞ்சம் விரிவானதாக என்னால கூட்டலாம். இல்ல ஒரு 5 நிமிஷம் டெய்லி குரான் ஊதுறதன் மூலமாக, சரியா? இப்படிப்பட்ட செயல்களின் மூலமாக மனதையும், அதுக்கப்புறம் கடைசி இபாதாக்களின் மூலமாக என்னுடைய ஆன்மாவை பலப்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, சரி. இப்ப இந்த அசஸ்மெண்ட்டுடைய இறுதியில நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. எந்த ஒரு விஷயத்த இப்ப இங்க நம்ம இது ஒரு சின்ன மோட்டிவேஷன் குரூப்பா கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்மள நாமளே பலப்படுத்திக்கிற குரூப்பா எடுத்துக்கலாம். இப்ப நான் கேக்குறேன், இந்த குரூப்ல கேக்குறேன், இப்ப எத்தனை பேரு அல்லாவோட சேர்ந்து, வானவர்களோட சேர்ந்து 52 பேர் சாட்சியா இருக்கும். இப்ப இத்தனை பேரை சாட்சியா வச்சுட்டு சொல்லுங்க, இன்னைக்கு இன்னையில இருந்து இந்த ஒரே ஒரு விஷயத்த இன்ஷா அல்லாஹ் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம குரூப்ல போடலாம். நீங்க பலவீனமா இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம் இல்ல. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கான நீயாவை இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய திக்ருடைய நேரத்தை நான் அதிகரிக்க போறேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய திக்ருடைய நேரத்தை நான் அதிகரிக்க போறேன். இன்ஷா அல்லாஹ் என்னோட திக்ர் நேரத்தை நான் 15 மினிட்ஸ் ஆக்க போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இதே மாதிரி நீங்க சொல்லுங்க. இப்படிலாம் போடக்கூடாது. மன வலிமை இப்படிலாம் போடக்கூடாது. நான் ஸ்பெசிபிக்கா கேக்குறேன். ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அதுக்கான முயற்சி செய்யறதுக்கான வழிகளையும் இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பான். உடல் பலத்தை உடல் பலத்துல என்ன பாடி பில்டரா நம்ம அப்படி இல்லை. நான் ஸ்பெசிபிக்கா கேக்குறேன் சிஸ்டர்ஸ். உடல் பலம் அப்படின்னு சொன்னா இன்ஷால்லா இனிமே தினம் கண்டிப்பா ஒரு கீரை சேர்த்துப்பேன். இல்ல அப்படின்னா தினமும் இன்ஷால்லா என்ன ஆனாலும் சரி 10:30 மணிக்கு தூங்குறதுக்கு போயிருவேன். இல்ல 4:30 மணிக்கு எந்திரிச்சு அந்த 20 நிமிஷத்துக்குள்ள 2 ரக்காயத் தஹஜ்ஜத் தொழுவேன். இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா கேக்குறேன். ஓகே, மாஷா அல்லாஹ். தொழுகை அதோடைய நேரத்துல தொழ போறேன். மோர் டைம் டு ரீட் குரான் அப்படின்னு சொன்னா, மோர் டைம் எல்லாம் நம்மளோட மூளைக்கு தெரியாது. மூளைக்கு நம்பர்ஸ் தான் தெரியும். நான் இது செய்வேன் அது செய்வேன்றதை விட, நான் இத இவ்வளவு நேரத்துல இப்படி செய்ய போறேன் அப்படின்ற அந்த ஸ்பெசிபிக்கான அஃபர்மேஷனுக்காக தான் கேக்குறேன். மரணம் கேள்விப்பட்டவுடன் பொறுமையாயிருப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இதுவும் கூட ரொம்ப கொஞ்சம் ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு. மறந்து மன்னிக்கிறது, இது எவ்வளவு ஜெனரலானது. சரி, அப்படி மன்னிக்கணும் அப்படின்னா நீங்க மன்னிக்க விரும்புற ஒரு மனிதரை நினைச்சுக்கலாம். இந்த மனிதரை இன்ஷா அல்லாஹ் நான் மன்னிக்க முயற்சி செய்யறேன் அல்லாஹ், அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். சரியா? எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முயற்சி செய்வேன். இது இப்படி நான் கேட்கல சிஸ்டர்ஸ், ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேக்குறேன். சரி, குரான் குரான் இப்ப நான் தினம் அஞ்சு அஞ்சு ஆயா ஓதுறேன் அப்படின்னு சொன்னா அந்த 5 ஆயத்துக்களுடைய தர்ஜுமாவோட சேர்த்து ஓத போறேன். ஓகே, சரி. ஓகே, ஓகே. சரி, அல்ஹம்துலில்லாஹ்.
சரி. அப்ப இந்த அஃபர்மேஷனோட இன்ஷா அல்லாஹ் இந்த இந்த முஹாசபா செஷன வந்து நம்ம வந்து நிறைவுக்கு கொண்டு வரலாம். அப்ப 10 கேள்வி எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். என்ன நானே பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன். என்ன நானே பரிசோதனை செஞ்சுக்க எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் எந்த ஏரியால வீக்கா இருக்கேன். எத வந்து நான் இன்னும் வந்து பலப்படுத்திக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய இறைவனுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப என்னுடைய இறைவனுடைய உதவியால எந்த ஜோனை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க போறேன் அப்படின்ற இந்த நியாவோட இந்த அழகான வாக்குறுதியோட இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த முஹாசபா செஷனை வந்து நம்ம வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். இது இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த செஷனுக்கு இந்த இந்த அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? மாஷா அல்லாஹ்லாம் சொல்லாதீங்க. நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு நான் கேட்கல. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். சரி, ஓகே. ஓகே. இது பயனுள்ளதா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரப்ப கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி. இப்ப இப்ப அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப பலமான இறை நம்பிக்கையாளர் அப்படின்னா யார் அப்படின்றத பார்த்தோம். அந்த அடிப்படையில நம்ம பலமான இறை நம்பிக்கையாளரா இருக்கோமா அப்படின்ற அந்த கேள்விகளை நமக்கு நாமளே வந்து கேட்டுட்டோம். இப்ப அடுத்த படிநிலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப ஒரு இறை நம்பிக்கையாளர் அப்படின்னா உடல், மனம், ஆன்மா 3மே சேர்ந்து யாருக்கு பலமா இருக்கோ அவங்கதான் ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் அப்படின்ற அடிப்படையில தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். தனித்தனியா ஒவ்வொன்னையும் பார்க்க போறோம். அப்ப முதல்ல பாருங்க, உடல் பலம். நான் எப்படி என்னுடைய உடல் வலிமையை வந்து இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்திக்கிறது அப்படின்ற அடிப்படையை வந்து நம்ம பார்ப்போமே. ஒரே ஒரு நிமிஷம் நம்மளுடைய வந்து உடலை வந்து யோசிச்சு பாருங்க. இந்த என்டையர் பாடி, இந்த முழு உடலும் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அமானா. அப்ப இந்த அமானிதம் இது 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 அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து எனக்கு கிடைச்ச அமானிதம் அப்படின்ற ரியலைசேஷன் எனக்கு இருக்கும்போது மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்த இந்த அமானிதத்தை வச்சு நான் என்னென்னலாம் நன்மை செய்ய முடியும் அப்படின்ற அந்த சிந்தனைக்கே நம்மளுடைய மனசு போகும். ஓகேவா? சரி. அப்ப பாருங்க, அல்லாஹ் வந்து இப்ப நம்ம கையில வந்து நம்மளுடைய அண்டை வீட்டார் வந்து ஒரு ஒரு வைர மோதிரம் குடுத்துட்டு போறாங்க. இத நீங்க வச்சுருங்க. நான் 1 வருஷம் ஊருக்கு போறேன். நான் போயிட்டு வந்து திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போறாங்க. அப்ப இத எங்க வைப்போம்? ஹால்ல வந்து டேபிள்ல வைப்போமா? இல்ல வந்து ஒரு லாக்கர்ல போய் கொண்டு போய் வைப்போமா? அதை நம்ம எப்படி பார்த்துப்போம்? அது ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல வைப்போம். அப்படிதானே? அப்ப இந்த நம்மளுடைய மொத்த உடலையும் அல்லாஹ் வந்து ஒரு அமானிதமா நம்மகிட்ட குடுத்திருக்கான். இங்க பாரு, நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை உனக்கு நான் குடுத்திருக்கேன். நீ திரும்பி என்கிட்ட வர்ற வரைக்கும் இந்த ஆரோக்கியத்த நீ பேணி பாதுகாக்கணும் அப்படின்ற அடிப்படையில இறைவன் வந்து அமானிதமா குடுத்திருக்கான். அப்ப இந்த உடல்ல வந்து அமானிதம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது மட்டும் தான் இந்த உடலுக்கு எதெல்லாம் பலத்தை சேர்க்குமோ அப்படிப்பட்ட விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து கவனம் செலுத்துவோம். அப்ப உடலுக்கு எதெல்லாம் பலம் சேர்க்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவு. 2வது நல்ல நிம்மதியான தூக்கம். 3வது இன்னும் வந்து என்ன என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த இந்த உடல் நலத்தை பாதுகாப்பதற்கான தொடர்ச்சியான உடற்பயிற்சிகள். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஜிம்முக்கு போக வேண்டாம். இல்ல ஜூம்பா அப்படி பெரிய பெரிய விஷயங்கள்ல சேரலன்னா கூட, என்னுடைய வீட்டுக்குள்ளேயே தினமும் ஒரு 15 நிமிஷமாவது நான் உடலுக்கு தேவையான பயிற்சிய வந்து நான் செய்றேன். அப்படின்ற அடிப்படையில, இந்த 3 விஷயங்களை செய்யும்போது, கண்டிப்பாக உடல் வந்து பயங்கர ஃபிட்டா இல்லன்னா கூட, நோய்வாய்ப்படுறதுக்கூடிய நோய்வாய்ப்படுறக்கூடிய சான்சஸ் வந்து குறையக்கூடியதா இருக்கும். சரியா? சரி. இப்ப இந்த நேரத்துல உடல் வலிமையா இருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளர் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமே. பலமா இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர் மட்டும்தான் தன்னுடைய தொழுகையில் கவனம் செலுத்தி தொழ முடியும். இப்ப எத்தனை பேருக்கு சஜ்தா செய்ய முடியும்? ஒவ்வொரு நேரமும் 5 நேர தொழுகையிலயும் நான் தரையில தொழுகிறேன். தரையில வந்து என்னால சஜ்தா வந்து கஷ்டம் இல்லாம செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? இல்ல எத்தனை பேர்னால சேர்ல மட்டும் தான் உட்கார்ந்து தொழ முடியும்? வயோதிகம் வேற. வயோதிகத்துக்கான காரணம் வேற. ஆனா, வயோதிகத்துக்கு முன்னாடியே உடல் பலவீனத்தினாலயோ, இல்ல ஏதாவது ஒரு நோய்கள்னாலயோ, நான் வந்து சஜ்தா செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, இது நமக்கு எவ்வளவு பெரிய அருளுடைய மறுப்பு.
ஏன் அப்படின்னா ஒரு இறை நம்பிக்கையாளர் சஜ்தாவுடைய நிலையில தான் தன்னுடைய ரப்பு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான். அப்ப ஒரே ஒரு சஜ்தாக்கு ஏங்கக்கூடிய மனிதர்களாக நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த ஒரு சஜ்தா செய்யக்கூடிய வாய்ப்பு, அந்த சஜ்தா செய்யக்கூடிய வாய்ப்போ இல்ல தொழுகை அந்தந்த நிலைகளை நபிசுல்லாசம் கற்றுக் கொடுத்த மாதிரியே ஆரோக்கியமா நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் உடல் ரீதியாக பலமாக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவது, உடல் பலமா இருக்கிறதுக்கு மூலமா என்ன கிடைக்கும்? நம்மளுடைய குடும்பத்தைக்கும் நம்மளுடைய சமூகத்திற்கும் மிகச்சிறந்த பங்களிக்கக்கூடிய இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்களேன், நம்ம இன்னைக்கு ஹெல்தியா இருக்கோம் இல்ல நம்மளுடைய உடல் பலமா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் நம்முடைய பிள்ளைகளையோ இல்ல நம்மளுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கான பணிவிடைகளை வந்து முழுமையாக செய்ய முடியும். அப்ப உடல் யாருக்கெல்லாம் பலவீனமாக இருக்கோ அவங்களால மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சமூகத்திற்கும் அழகான வேலைகளை எந்த தொய்வு இல்லாம சோர்வடையாம செய்ய முடியும். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மேல என்னென்ன கடமைகள் இருக்கோ இந்த கடமைகள் எல்லாம் சிறப்பாக செய்வதற்கு இந்த உடல் மட்டும்தான் நமக்கான ஆயுதம், நமக்கான கருவி. சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது. அப்ப நமக்கான சுவர் எது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல் தான். அப்ப அதனாலதான் உடல் வலிமை ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய உடல் வலிமையை கொண்டு வரலாறுல வந்து நிறைய பேரு ரொம்ப அழகான விஷயங்களை செஞ்சிருக்காங்க. 2 மனிதர்கள் நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. இப்ப அவங்க உடல் ரீதியாக பலமானவர்களாக, ஆரோக்கியமானவர்களாக, வைராக்கியமுடைய தைரியமான பெண்ணா இருந்தனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயுடைய அந்த அதிர்ச்சியில வந்து ஓடி வரும்போது அவங்கள கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்லி, உடல் ரீதியாக பலமா இருந்தனாலதான் அவங்களை கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்றதோட மட்டும் இல்லாம, நீங்க கண்டிப்பா உறவினர்களுக்கு நல்லவங்களா இருந்திருக்கீங்க. இல்ல அப்படின்னு சொன்னா உங்க இந்த யாருக்குமே வந்து நீங்க அநீதம் செஞ்சதில்ல. இப்படிப்பட்ட ஸ்டெபிலிட்டி, இமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் சேர்ந்து இருந்தனாலதான் அவங்களால இறைவனுடைய தூதருக்கே ஒரு பலமாகவும் இறைவனுடைய தூதருக்கே பலம் சொல்ல ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு உறுதியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த உடல் ரீதியான உறுதிதான் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு அழகான உன்னதமான விஷயத்த வந்து செய்யறதுக்குரிய சோர்ஸா இருந்துச்சு. இப்ப இன்னொரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பிலால் ரதியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கலாம். அவங்களுடைய அந்த கொடுமைகள்லாம் வந்து நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. சுடுமணல்ல குப்புற கடத்தி ஒரு கனமான பெரிய பாறாங்கல்ல முதுகுல எடுத்து வச்சு அடிச்சு உமையாக கொடுமை செய்யும் போது கூட அவங்களுடைய அந்த உடல் வலிமையோட சேர்ந்து மன வலிமைதான் அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்ற அந்த ஏகத்துவத்துல அவங்களால ஸ்ட்ராங்கா இருக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய உடல் ஒரு அமானா அப்படின்றதுக்கு ஹக்கு ஹக்கா நேர்மையாக ஜஸ்டிஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களா நம்மளும் இருக்கணும், அப்படிப்பட்ட மகத்தான செயல்களை நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடலும் ஒரு அமானா அப்படின்றத நம்ம வந்து நினைவுல எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மன ரீதியான வலிமை. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து தன்னோட திருமறையில சொல்றான், அல்லாஹ் யாரெல்லாம் உறுதியாக நிலைத்து நிற்கின்றார்களோ அப்படிப்பட்ட உறுதியான மனிதர்களை இறைவன் நேசிக்கின்றான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த உறுதி அப்படின்றது வலியே இல்லை என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது இல்ல உறுதி. வலி வந்தா கூட, பிரச்சனைகள் இருக்கும் போது கூட, மனமெல்லாம் உடைந்து போயிருக்கும் போது கூட எனக்காக என்னுடைய இறைவன் இருக்கான் அப்படின்ற அந்த வலிமையோட தோல்வியில இருந்து மீண்டு எந்திரிச்சு வரக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல, அதுதான் நிஜமான உறுதி. இப்ப இப்ப வந்து இஸ்லாம் ரொம்ப அழகான நிறைய எக்ஸாம்பிள்ஸ வந்து சுட்டி காமிக்குது. இதுல வந்து 3 பேருடைய உடல் மன வலிமையை பத்தி நம்ம இங்க பார்க்கலாம். 3 பேரோட மன வலிமையில பாருங்களேன். முதல்ல வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆரோக்கியம் போயிருச்சு, தன்னுடைய பிள்ளைகள் தன்னை விட்டு போயிட்டாங்க, தன்னுடைய எல்லா செல்வமும் போயிருச்சு. ஆனா இந்த நேரத்துல கூட அவங்களுக்கு எது மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா இன்னல்லாஹ மஅனா, என் கூட என் ரப் இருக்கான் அப்படின்ற அந்த வார்த்தைய வாழ்க்கையா வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த மன உறுதி இருந்தனாலதான் அல்லாஹ்வுடைய கருணையால அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டு இழந்த எல்லாத்தையுமே மீட்கக்கூடிய வல்லமை பெற்றவங்களா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மாறினாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மன வலிமைதான் அவங்களுக்கு இந்த பாதையை வந்து வகுத்து கொடுத்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்றது அந்த மொத்த ஊருக்கும் தெரியும். திருமணமாகாத ஒரு பெண் ஒரு குழந்தையோட வரும்
அது எவ்வளவு ஒரு அவமானமான சூழல். அந்த அவமானமான சூழல்ல யாருக்குமே உண்மை தெரியாது. உண்மை சொன்னா கூட, இது அல்லாஹ்வோட புறத்துல இருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொன்னா கூட, "என்ன கதை சொல்லிட்டு இருக்க? அல்லாஹ்வோட புறத்துல இருந்து குழந்தை வந்துச்சா?" அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்திலேயே கேலி செய்வாங்க. அப்ப அப்ப பெரிய அளவுல கல்வி ஞானம் இல்லாத அந்த காலகட்டத்துல, அந்த மனிதர்கள் வந்து அவங்க எவ்வளவு கேவலப்படுத்தியிருப்பாங்க. வார்த்தைகள் இல்லன்னா கூட அவங்களுடைய பார்வையாலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி குத்தி கிழிச்சு கொலை செய்யற அளவுக்கு அந்த முயற்சியே வந்து உயிரை விட்டுறலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு வழியா இருந்திருக்கும். அந்த நேரத்துல அந்த தனிமையான அந்த நேரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பலத்தையும் அமைதியையும் கொடுத்தது எது அப்படின்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து ஒரு சோதனை. கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஆற்றல் என்னோட இறைவன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அந்த மன உறுதி மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அப்படின்ற அந்த பெயர் கேட்கும் போதே நமக்கும் சில நேரங்கள்ல அமைதியும் தைரியமும் கிடைக்குது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இருந்த மன உறுதி தான் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கிஃப்ட வந்து மீட்டு கொடுத்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். 3வது உதாரணம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே ஒரு பெரிய சோதனை களம் தான், ஒரு பெரிய போராட்டம் தான். ஆனா கூட நம்பிக்கைக்கான ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னா, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு தான். அப்ப அந்த நம்பிக்கைக்குரிய வரலாறுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, தாயிஃபுடைய நிகழ்வு. தாயிஃபுடைய அந்த பயணத்துல ஏற்கனவே அது வந்து துயரத்திற்கான ஆண்டு. அந்த துயரத்திற்கான ஆண்டு முக்கியமான நெருக்கமான உறவுகள் எல்லாம் இழந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு நம்பிக்கை பயணமா அவங்க வந்து தாயிஃப நோக்கி போறாங்க. அப்ப அந்த இடத்துலயுமே அவங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் தான் கிடைக்குது. அவங்கள மறுக்கிறாங்க, அவங்கள கல்லால அடிக்கிறாங்க, ரத்தம் வழிந்தோடி எல்லா நம்பிக்கையும் சிதைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலையில அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. இது அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த கேள்வியில மனசு விட்டு போயிராம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கூட உட்கார்ந்து, என்னுடைய இறைவனே, யாரெல்லாம் என்ன இங்க வந்து நோவினை செஞ்சாங்களோ அவங்கள மன்னிச்சிடுறேன். அவங்களுக்கு வந்து எதிர்காலத்துல வந்து ஹிதாயத் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம, எனக்கு இதன் மூலமா என்ன கிடைக்குதோ இல்லையோ, நீ மட்டும் என் மேல கோவமா இல்ல அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு உறுதியாயிருச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு எந்த கவலையுமே இல்ல அப்படின்னு சொல்லி, மன உறுதியோட உச்சத்த வெளிப்படுத்தினனால தான், தாயிஃப் பயணத்திற்கு அப்புறம் ஹிஜ்ரத் செய்யறதுக்கான மெஹ்ராஜுடைய அந்த இன்டிமேஷன் குட் நியூஸா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்சுச்சு. அப்ப அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நெறைய ஏமாற்றங்கள் இருக்கு. நெறைய தோல்வி இருக்கு. நெறைய அவமானங்கள் இருக்கு. எதுக்குடா வாழ்றோம்? உயிரோட இருக்கிறதுக்கு பேசாம மவுத் வந்துராதா? அப்படின்னு உடைஞ்சு போய் பின்வாங்கக்கூடிய அந்த காலகட்டத்துலலாம், இப்படிப்பட்ட அழகான மனிதர்கள் எவ்வளவு கடினமான காலகட்டங்கள தன்னுடைய மன உறுதியால கடந்து வந்திருக்காங்க அப்படின்ற அந்த நினைவூட்டல் கண்டிப்பாக நம்மளுடைய வரலாறுகளையும் வெற்றிக்கான வரலாறுகளாக மாத்தும் அப்படின்றதுதான் உண்மையான அடிப்படை. அப்ப வலியே இல்ல அப்படின்னு சொல்றது பலம் இல்ல. வலி வந்தா கூட என்னுடைய நம்பிக்கைய நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் நிஜமான மனபலம். அப்படிப்பட்ட மனபலத்த இறைவன் நமக்கும் கொடுப்பான். 3வது அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா 3வது அடிப்படை நம்மளுடைய ஆன்மாவுடைய பலம். ஆன்மாவுடைய பலத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனாலும் திரும்பி வந்து ஆன்மாவுக்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, நம்மை நாமளே பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு என்னென்ன முயற்சி எல்லாம் செய்றோமோ, இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மாவை பலப்படுத்தும். நம்மள நாமளே பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்கான முயற்சி என்னவா இருக்கும்? இஸ்திக்ஃபார், அல்லாஹ் கிட்ட வந்து பாவ மன்னிப்பு, தௌபா, ரப்பு கிட்டயே திரும்பி போறது. 3வது அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக நினைவு கூறக்கூடிய திக்ருகள். தொழுகையும் இதுக்குள்ளே அடங்கிரும். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயங்களுக்குள்ளேயே தொழுகையும் அடங்கிரும். கடைசியாக வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஷுக்ர். அப்ப இந்த 4 விஷயங்கள்லயும் ஒரு மனிதன் உறுதியாக தன்னைத்தானே ஈடுபடுத்திக் கொள்ளும் போது, அவனுடைய ஆன்மா பலவீனமா இருந்தா கூட அல்லாஹ்வுடைய கருணையால அது பலமாக மாறும். இந்த ஒரு பலமான ஆன்மா கொண்ட மனிதர்கள் தான் முடியாது, இதெல்லாம் எப்படி சாத்தியமே இல்ல அப்படின்னு சொன்ன அந்த அசாத்தியமான விஷயங்கள அழகா கடந்து வந்திருக்காங்க. அழகா செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய
இபாதாக்கள் மூலமாக இறைவனை நெருங்கிய மனிதர்கள் தான் அந்த அழகான விஷயங்களை செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, மூசா அலைவசல்லமுடைய சூழலை எடுத்துக்கலாம். மூசா அலைவசல்லமுடைய சூழல்ல எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருந்தா கூட இந்த ஒரு விஷயம் அசாத்தியமானது, இது எப்படி சாத்தியமா இருக்கும், இது முடியவே முடியாது அப்படின்னு நினைச்ச மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னா, மூசா அலைவசல்லம் செங்கடலுக்கு முன்னாடி தன்னுடைய பனி இஸ்ரவேலர்களோட போய் நிற்கும் போது பின்னாடி ஃபிரௌனுடைய படையும், முன்னாடி அந்த கடல், இந்த ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டோம், மாட்டிக்கிட்டோம், நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்ச அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ரொம்ப கூட இருந்த அந்த நெருக்கமும் அந்த பந்தமும் அல்லாஹுடைய உதவி அந்த நேரத்துல அவங்க தேடின அந்த சூழலும் தான் அவங்களுக்கு கடல்ல 12 பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள அழகா அந்த சூழல்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போச்சு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இன்னைக்கு கூட ஒரு குச்சி எடுத்துட்டு போய் கடல் முன்னாடி நின்று நம்ம அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன 12 பாதையா திறக்க போகுது? ஆனா மூசா அலைவசலம் தன்னுடைய இபாதாக்கள் மூலமா இறைவனிடம் நெருக்கமா இருந்தது மாதிரி நீங்களும் நானும் நெருக்கமா இருக்கும் போது ஏன் இன்னைக்கு கூட கடல்ல 12 பாதைகள் நமக்காக திறக்கலாம் அல்லாஹுடைய அருளால. அப்ப ஆன்மா பலமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனால அசாத்தியமான விஷயங்களை கூட சாத்தியமாக்கக்கூடிய வலிமை இறைவனுடைய அருளால கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த ஆன்மா பலத்தின் அடையாளம். அப்ப பலமான இதயம் கொண்ட மனிதர்கள், பலமான ஆன்மா கொண்ட மனிதர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடனான நெருக்கத்தில் ரொம்ப அதிகமான ரொம்ப அதிகமான ஆழத்தை காட்டக்கூடிய மனிதர்கள் தான் ஆன்மா நெருக்கமான மனிதர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த நிகழ்வுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 அடிப்படையும் தான் அல் முஃமினுல் கவியு, ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் யார் அப்படின்னு சொன்னா, யார் தன்னுடைய ஜிஸ்ம், தன்னுடைய உடல், யார் தன்னுடைய நப்ஸ், தன்னுடைய மனம், இன்னும் யார் தன்னுடைய ஆன்மாவிலும் பலமானவராக இருப்பதற்கான முயற்சி செய்கின்றாரோ அந்த முயற்சி செய்யக்கூடிய மனிதரே ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ஒரு மித். நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், நான் 100% எல்லாத்துலயும் சரியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த முழுமை இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது. மனிதர்கள் எல்லாருமே குறையுடைய தன்மை உடையவர்கள் தான். அதனால அந்த முயற்சியில் ஈடுபடும் போதே அல்லாஹுடைய அருளாலும் கருணையாலும் நம்முடைய இந்த பயணம் ஒரு முழுமையான ஒரு பலமான இறை நம்பிக்கையாளருடைய பயணத்துல நம்மளால பயணிக்க முடியும் அப்படின்றதான் நமக்கான குட் நியூஸ். சரி, அப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உடல் பலமாக இருக்கும் போது அது கண்டிப்பாக நம்முடைய அன்றாட செயல்பாடுகளுக்காகவும் நம்மளுடைய இபாதத்துகளுக்காகவும் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் அது கண்டிப்பாக உதவி செய்யும். நம்மளுடைய மனம் வலிமையாக இருக்கும் போது எவ்வளவு ஆழமான தோல்வியில நான் விழுந்தா கூட என்னால மீண்டு எந்திரிச்சு வர முடியும் என்னுடைய இறைவனுடைய உதவியால அப்படின்னு சொன்னா அது மன உறுதி அப்படின்ற அந்த மனபலத்தின் மூலமாக கிடைக்கும். 3வது, யாருமே இல்ல, நான் தனித்து விடப்பட்டிருக்கேன், நான் ஏண்டா உயிர் வாழ்றேன் அப்படின்னு அந்த உடைஞ்சக்கூடிய அந்த தருணத்துல கூட அல்லாஹுவை வணங்குவதன் மூலமாக, இறைவனோடு நெருக்கமான பந்தத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக, முழுமையாக என்னுடைய ஆன்மாவை என்னுடைய இறைவன் கிட்ட நான் சரணடைய செய்வதன் மூலமாக என்னால் அழகான வழியில் இறைவன் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற முடியும். அப்ப என்னைக்கு நம்ம இந்த 3 விஷயங்களுக்கு மத்தியில ஒரு பேலன்ஸை ஏற்படுத்துறோமோ, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் ஒரு பேலன்ஸை ஏற்படுத்துறோமோ, அது மட்டும்தான் அல் முஃமினுல் கவியு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலமான இறை நம்பிக்கையாளராக நம்மை மாற்றும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம். இதுல எல்லா விஷயங்களும் இல்லைன்னா கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை நமக்கு நாமளே செய்யணும், நம்ம இந்த விஷயத்துல சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற ஒரு உந்துதலை நம்மளுடைய மனசுல அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான். அப்ப எது அந்த முதன்மையான விஷயம், எதுல நான் முதல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போறேன் அப்படின்றத நமக்கு நாமளே கேள்வியா கேட்டுப்போம். எந்த வாக்குறுதி எடுத்தோமோ இன்னும் நான் இதை விடாம செய்வேன் அப்படின்னு எந்த வாக்குறுதி எடுத்தோமோ அந்த வாக்குறுதியை நினைவில் கொண்டு அதை தொடர்ச்சியாக வளமையாக செய்யக்கூடிய வாய்ப்பையும் இறைவனிடம் நம்ம பிரார்த்தனை செய்வோம். சரி, அல்லாஹ்வுடைய கருணையால அப்ப இன்னைக்கு இந்த அறிமுக வகுப்புல
ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் யார் அப்படின்றதுக்கான அந்த டெபினிஷன் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இந்த கருத்து, ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் அப்படின்ற இந்த கருத்து எந்த ஹதீதின் மூலமாக நமக்கு வந்து ஆஹ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற அந்த ஹதீதுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம். மூணாவது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உண்மையான பலம் அப்படின்றது எது? உடல், மனம், ஆன்மா, இது மூணும் சேர்ந்து மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு தான் ஒரு பலமான இறை நம்பிக்கையாளருடைய பலம் அப்படின்றத பார்த்தோம். நாலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே கரெக்ட் தான். நான் இப்ப பலம், பலவீனம் அப்படின்ற இந்த ஸ்கேல்ல நான் எந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்ற நமக்கு நாமளே செஞ்சுக்கிட்ட ஒரு சுய பரிசோதனையை பார்த்தோம். அதுல எந்த கேடர்ல எனக்கு இன்னும் வந்து கான்சென்ட்ரேஷன் தேவை, நான் எதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த தெளிவு நமக்கு கிடைச்சிச்சு. அதோடைய இறுதியில நமக்கு நாமளே வந்து ஒரு சின்ன அஃபர்மேஷன் எடுத்துட்டோம். இனிமே இன்ஷா அல்லாஹ் இதை தினமும் நான் வளமையா செய்வேன் அப்படின்ற அந்த அஃபர்மேஷன் எடுத்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் அஞ்சாவதா வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா பார்த்தோம். உடல் பலம், மனபலம், ஆன்ம பலம் அப்படின்றதுக்குள்ள என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஏற்கனவே உடல் பலத்தால வெற்றி பெற்ற மனிதர்கள் யார், மனபலத்தால வெற்றி பெற்ற மனிதர்கள் யார், ஆன்ம பலத்தால வெற்றி பெற்ற மனிதர்கள் யார் அப்படின்றதையும் உதாரணங்களோட நம்ம பார்த்தோம். கடைசியா உடல் பலம் மட்டும் இருந்தா போதும், மனபலம் மட்டும் இருந்தா போதும், ஆண் பலம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்றது சொல்றதன் மூலமாக யாரும் வந்து பலசாலிகளாக மாறிட முடியாது. யாருக்கு இந்த மூணும் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து கொண்டு செலுத்த முடியுமோ அவங்கதான் பலமானவங்க அப்படின்ற அந்த இன்டர் கனெக்ஷனை நம்ம பார்த்தோம். இறுதியாக ஒரு பிரார்த்தனையோட இந்த அமர்வை வந்து நம்ம நிறைவு செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் வந்து அடுத்த வாரங்கள்ல ஒவ்வொரு தனித்தனியான ஆஸ்பெக்ட்ஸையும் வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வந்து உடல் ஒரு அமானாவா இருக்கு. அந்த அமானிதத்தை எப்படி பேணி பாதுகாத்து ரப்பு கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்ம இந்த உடலுடைய பலத்தை எப்படியெல்லாம் வந்து மேன்மைப்படுத்தலாம் அப்படின்ற வழிமுறைகளை இஸ்லாத்துடைய அடிப்படையில, இஸ்லாத்துடைய ஒளியில, குரான் சுன்னாவுடைய வழிமுறையில வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம பார்ப்போம். இதே மாதிரிதான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த 5 வகுப்புகளும் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக ஒரு பிரார்த்தனை செஞ்சு இந்த நிகழ்வு வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க. சிட் ஸ்ட்ரெயிட். உங்களோட நோட் புக்கு, பேனா எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிருங்க. உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய தோள்பட்டைகளையும் ரொம்ப ரிலாக்ஸ்டா தளர்வா வச்சுக்கோங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா எதை பத்தியும் பாதர் பண்ணாம ரிலாக்ஸ்டா உட்காருங்க. உங்களோட 2 கைகளையும் கோர்த்து உங்களுடைய மடியில வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல ஒரே ஒரு நிமிஷம் அல்லாஹ்வை மட்டுமே நினைச்சு பார்த்துக்கலாம். அல்லாஹ்வை மட்டுமே நினைச்சு பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். ரப்பி, என்னுடைய இறைவனே. ரப்பி, என்னுடைய இறைவனே. அல்லாஹ் அப்படின்னு இல்ல, ரப்பி, எனக்கு ஒரு இறைவன் இருக்கான், அவன் என்னுடைய இறைவன் அப்படின்றத மட்டுமே நினைச்சு பார்த்துக்கலாம். இந்த நேரத்துல நம்மளுடைய இறைவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான். அவனோட அன்புக்கு எந்த வகையிலுமே தகுதியே இல்லாத செயல்களை நம்ம செஞ்சா கூட நம்மளோட ரப்பு நம்மள இன்னும் எவ்வளவு நேசிக்கிறான். சில நேரங்கள்ல நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி சூழல்கள்ல கூட நம்ம ரப்பு நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். நம்ம கேட்காமயே நம்மளுடைய ரப்பு நம்மளுடைய எல்லா தேவைகளையும் எவ்வளவு அழகா பூர்த்தி செய்யறான். நமக்கு நம்ம ரப்பு கொடுத்த அருள்கள்ல அநேக அருள்கள் இருந்தா கூட தாய் தந்தை அப்படின்ற பொக்கிஷத்தை நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு அழகா ஏற்படுத்தி கொடுத்திருந்துக்கான். நமக்கான துணைகளை வாழ்க்கையுடைய பயணம் முழுக்க அழகாக கடந்து வருவதற்கான துணைகளாக, வழிகாட்டிகளாக எப்படி கொடுத்திருக்கான். நமக்கான பிள்ளைகளை நம்முடைய ஈரல் பிள்ளைகளாக
நமக்கான நம்பிக்கைகளாக எவ்வளவு மகத்துவமான நம்மளுடைய இறைவன் வாரி வழங்கி கொடுத்திருக்கான். அழகான உறவுகள், நேர்த்தியான ஆரோக்கியம், எல்லா நேரமும் இல்லைனா கூட சில நேரங்கள்ல கொடுக்கக்கூடிய நேர்த்தியான மன அமைதி, நிம்மதி, அமைதியான ஒரு தேசத்துல வாழக்கூடிய வாய்ப்பு, அவனை மட்டும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்றது நமக்கே தெரியலனா கூட நம்மள திரும்பி அவன் கூட நெருங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளுக்காக நம்மளுக்கு எங்க செஞ்சது எல்லாத்தையுமே நினைச்சு பார்ப்போம். இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பட்டியல் எழுதணும் அப்படின்னா கோடி எழுதினா கூட பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இறைவன் நமக்கு இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறோம், என்னுடைய இறைவனே, எனக்காக நீ கொடுத்த எல்லா அருட்கொடைகளுக்காகவும் மனதார நன்றி செலுத்தக்கூடிய அடிமையாக என்னை ஆக்கியருள்வாயாக. என்னுடைய இறைவனே, உனக்கும் நீ படைத்த இந்த மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக. என்னுடைய இறைவனே, உனக்கு சேவை செய்யக்கூடிய பலமான உடல் நலத்தையும், உன்னை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பலமான மனநலத்தையும், உன்னை மட்டுமே அழகாக நினைவு கூறக்கூடிய பலமான ஆன்ம நலத்தையும், கடினமான காலகட்டங்களிலும் மகிழ்ச்சியான காலகட்டங்களிலும் உனக்காக மட்டுமே வாழக்கூடிய வாய்ப்பையும் உன்னிடம் நாங்கள் யாசகம் செய்கின்றோம். கடைசியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பிரார்த்தனையோட இந்த அமர்வு வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஜமானி ஆஹிரஹு வ கைர அமலி ஹவாத்திமஹு வ கைர யௌமின் ஐயாமல் காக். எங்களுடைய இறைவனை, எங்களுடைய வாழ்நாட்களிலேயே சிறந்ததாக அதனுடைய இறுதி அமையட்டும். எங்களுடைய அமல்களிலேயே சிறந்ததாக எங்களுடைய கடைசி அமல்கள் அமையட்டும். எங்களுடைய நாட்களிலேயே சிறந்ததாக நாங்கள் உன்னை சந்திக்கும் நாள் அமையட்டும். அப்படின்ற இந்த பிரார்த்தனையோட நம்ம எல்லாருமே வந்து கண்களை திறந்துக்கலாம். மனிதர்கள் நம்மை பலமானவர்களாக சொல்ல வேண்டும் அப்படின்ற அந்த குறுகின சிந்தனைக்காக இல்லாம படைத்த இறைவனுடைய பார்வையில் நாம் பலமானவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலம் இறைவன் நம்மை நேசிக்க வேண்டும் அப்படின்ற இந்த பிரார்த்தனையோட இந்த அமர்வை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கும் இந்த பிளாட்ஃபார்முக்கும் இறைவன் வந்து பலத்தையும் பரக்காவையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.